லாஸ்ட் வீடியோல 0 to 3 months பேபிஸோட ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல 4 to 6 months பேபிஸோட ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். 4 to 6 மாச குழந்தைங்களோட ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் மைல்ஸ்டோன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 4 to 6 மாச குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் புரியும்னு பார்த்தீங்கன்னா, they look or turn towards the source of sound. அதாவது யாருன்னா பேசுனா இல்லை எதனா பொம்மையிலேருந்து சத்தம் வந்தால் அந்த சத்தம் வர பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. நோ சொன்னா இல்லை நம்ம வாய்ஸ் டோனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஃபெமிலியரான திங்ஸ் இல்லைனா பீப்புளை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அப்படின்னா ஒரு பொருளை பெட்ஷீட் கீழே மறைச்சி வச்சாலும் அது அங்கே தான் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு பிடிச்ச பொருளை எடுத்தாலோ இல்லை பிடிச்ச பர்சன் அங்கேருந்து போனாலும் அழுவாங்க. நேம் கால் ரெஸ்பான்ஸ் டெவலப் ஆகும். காஸ் அண்ட் எஃபெக்டும் டெவலப் ஆகும். அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ எக்ஸ்பிரசிவ் ஸ்கில்ஸில் என்னெல்லாம் டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசினா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி வோக்கலைஸ் பண்ணுவாங்க. பேபிள் பண்ணுவாங்க. சிங்கிள் சிலபிள் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது ட ட மா ப ப இந்த மாதிரியான சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சிரிப்பாங்க அண்ட் ஆல்சோ ப்ளோ பண்ணுவாங்க. கைண்ட் ஆஃப் ராஸ்பெரிஸ். உங்கள் வீட்டில் இருக்க பேபிஸ் 8 to 9 months இல்லை 1 year ஆகியும் பேபிள் பண்ணலை, வோக்கலைஸ் பண்ணலை, கூப்பிட்டா திரும்பி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.